ஹாப்பி உமன்ஸ் டே மம்மி. ஓ இன்னைக்கு உமன்ஸ் டேவா? தேங்க்யூ ஜூடிமா, நான் மறந்துட்டேன். தேங்க்யூ. சரி ஓகேம்மா, பெண்கள் இந்த சர்வதேச பெண்கள் தினத்தன்னைக்கு நீங்க பெண்களை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்களேன். பெண்களை பத்தியா? நீ இப்படி கேட்கும்போது எனக்கு என்ன வசனம் ஞாபகம் வருதுன்னா, பைபிள்ல இயேசுப்பா சொல்லியிருப்பாங்க, நீங்கள் உலகத்திற்கு உப்பா இருக்கிறீர்கள் அப்படின்னு. அந்த வசனம் தான் ஞாபகம் வருது. ஸோ இன்னைக்கு பெண்கள் எப்படி உலகத்திற்கு உப்பா இருக்கிறாங்க நம்ம யோசிக்கலாமா? ஏமா பெண்கள் உப்பு கூட கம்பேர் பண்றீங்க? சொல்றேன், நான் சொன்னா உனக்கு புரியும். உப்பு வந்து பார்த்தோன்னா ரொம்ப அது கடல் நீர்ல இருந்து அந்த உப்பை தயாரிக்கிறாங்க. அது வர்ற ப்ராசஸ் ரொம்ப கடினமானாலும் நம்ம கைக்கு கிடைக்கும் போது உப்பு வந்து நம்ம பயன்படுத்துகிற எல்லா பொருட்கள்லையும் ரொம்ப மலிவா கிடைக்குது. அதனாலதான் உப்பு இல்லாத வீடும் இல்லை, உப்பு இல்லாத நாளும் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு உப்பு வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்குது. ஆனா ஏசப்பா அந்த பைபிள்ல ஒரு வசனம், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். இப்படி நம்ம இன்னைக்கு பெண்கள் தினத்துல பெண்களை நான் வாழ்த்துறேன். நீங்க உங்க குடும்பத்திற்கு, சபைக்கு, சமுதாயத்திற்கு, தேசத்துக்கு நீங்க உப்பா இருக்கிறீங்க. எப்படி அப்படின்னா, இந்த உப்பு பாருங்க கரைந்து சுவை கொடுக்கும். உப்பு எந்த இடத்துல இருக்கிறது தெரியாது, அது தன்னை கரைக்கும் போது கரைந்து அது சுவை கொடுக்கக்கூடிய ஒரு குணம் உள்ளது. அது போலதான் நிறைய பெண்கள் அவங்க வாழ்க்கையில அவங்களுக்குன்னு சில சுயம் உண்டு, அவங்களுக்குன்னு ஒரு விருப்பங்கள் உண்டு, அவங்களுக்குன்னு சில லெக்க உண்டு. அதையெல்லாம் மறந்து இருக்கிற குடும்பத்திற்காக, சபைக்காக, தேசத்திற்காக தங்க வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்கிற பெண்களால அந்த இடத்துல ஒரு பெரிய பிரகாசத்தை, ஒரு ருசியை பார்க்க முடியும். அது போல பெண் உப்பு பார்த்தா அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு குழம்போ ஒரு சாம்பாரோ செய்யறோம்னு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் அதெல்லாம் வெளியே தெரியும், உப்பு மட்டும் வெளியே தெரியாது. ஆனா உப்பு இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் போட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது, சாப்பிடவே முடியாது. அது மாதிரிதான் பெண்கள் மறைந்து இருப்பாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களோட அருமை நமக்கு அதிகமா தெரியாது. ஆனா அவங்களோட ஆப்சன்ஸ்ல பாரு, உப்பு இல்ல அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி ஒரு பெண் இல்லாத நேரத்துல அவளை குறித்து அதிகமாய் பேசப்படும். அந்த அளவுக்கு நம்ம அவங்கள ஒரு ஹானர் பண்றோமோ, அவங்கள டெய்லி நம்ம பாக்குறோமோ, அவங்கள காரியங்களை நம்ம சல்யூட் பண்றோமோ இல்லையோ, ஆனா அவங்களுடைய ஆப்சன்ஸ்ல, அவங்க இல்லாமல் இருக்கும்போது அவங்களுடைய அருமை ஒவ்வொரு குடும்பத்திலையும் தெரிய வரும். அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவங்க நீக்கமர நிறைந்திருக்கிறவங்க தான் பெண்கள். அதனாலதான் பெண்களை நீங்க உலகத்திற்கு உப்பா இருக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்றேன். இன்னும் பெண்களை பத்தி ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க. இன்னும் பெண்களை பத்தி சொல்லணும்னா, உப்பை நம்ம மேக்சிமம் எதுக்கு பயன்படுத்துறோம்னா, கெடாமல் பாதுகாக்க, ஊறுகாய் அதுலலாம் கெடாமல் பாதுகாக்க நம்ம உப்பை பயன்படுத்துறோம். 2வது இந்த உப்பை எதுக்கு ரொம்ப பயன்படுத்துறாங்க அதிகமானா, சுத்திகரிக்க பயன்படுத்துறாங்க. ஸோ ஒரு பெண் ஒரு குடும்பத்துல இருக்கும் போது அவள் ஆண்டவருக்குள்ளாக வளர வளர அந்த முழு குடும்பத்தையும் பரிசுத்தத்துக்குள்ளாக, இரட்சிப்புக்குள்ளாக, அழிப்புக்குள்ளாக கொண்டு வருகிற ஆற்றல் பெற்றவங்க தான் பெண்கள். உலகத்துல இருக்கிற பெண்கள் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆவிக்குரிய பெண்கள் ரொம்ப போர்க்கோணம்லாம் இருக்காது, பேசலாம் தெரியாது. ஆனா அவங்க முழங்கால்கள்ல, குடும்பத்துல, சபையில, தேசத்துல ஒரு பெரிய சுத்திகரிப்பை கொண்டு வருகிற ஆற்றல் பெற்றவங்க. அதனாலதான் பெண்களை நான் இன்னைக்கு ஒரு சின்ன வார்த்தை சொல்லி வாழ்த்துறேன். நீங்க உலகத்திற்கு உப்பா இருக்கிறீங்க, நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். சரி, உப்பாகிய பெண்கள் எங்க இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கம்மா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்கள் உலகத்தோடு உலகமா இருக்கிற வரைக்கும் அவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த உப்பு வந்து கடல் நீர்ல இருந்தா எடுக்கிறாங்க. ஆனா அந்த கடல்ல இருக்கிற உப்பால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம வாயில வச்சோம் ஐயோ கரிக்குதுன்னு சொல்லி துப்புவோம். ஆனா அந்த கடல் நீரை தண்ணி குழாய் மூலமா பாய்ச்சி உப்பளங்கள்னு சொல்ற பாத்திகள்ல பாய்ச்சுவாங்க. அப்படின்னா அந்த கடல் நீர்ல இருக்கிற வெப்பத்தை விட அந்த உப்பளங்கள்ல அந்த தண்ணீரோட வெப்பம் வந்து அதிகமாகணும். அந்த அளவுக்கு ஹீட் பண்ண ஆரம்பிச்ச போது அந்த சூரிய ஒளி பட என்ன ஆகும், அந்த தண்ணி எல்லாம் ஆவியாகி உப்பு மட்டும் அழகாக அந்த உப்பளங்கள்ல படிய ஆரம்பிக்கும். அதை சேகரித்து எடுத்துட்டு வந்து சுத்திகரித்து பாக்கெட்ல அனுப்பி, பாக்கெட்ல போட்டு நம்மள வீடுகளுக்கு அதை என்ன செய்யறாங்க, அனுப்புறாங்க. சோ அது போல நம்ம உலகத்தோடு உலகமா இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய மேன்மைக்குரியவங்களா நம்மளால வாழ முடியாது. என்னைக்கு பெண்கள் ஆண்டவர் சபை என்கிற பாத்திகள் ஆண்டவர் கொண்டு வராரோ, அங்க நீதியின் சூரியனாகி இயேசுவினுடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளா அவங்க மாறுறாங்களோ, அன்னைக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உலகத்தின் சுவாபங்கள், குணங்கள், அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களும் கரைய ஆரம்பிக்கும். அவங்க உப்பாதேசத்துக்கு பயன்பட முடியும். போதுமா? இருங்க, இந்த உப்புல இருக்க டிராபேக்ஸ் பத்தி சொல்லுங்கம்மா. உப்புல ஒரே ஒரு டிராபேக் இருக்கு, அது ரொம்ப சீர் செய்யவே முடியாத ஒரு குறை. என்ன அப்படின்னா, உப்பு சாரமச்சு போனால் எதினால் சாரமாக்க கூடும், அது வெளியே கொட்டப்படுவதற்கும் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாதுன்னு இயேசு சொல்லி இருக்கிறாரு. சோ அந்த பெண்களுடைய அந்த சாரம் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜி, அவங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள், கல்வி, அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபைகள், அது ஒரு நாளும் அவங்களால
உங்களாலேயோ மற்றவர்களாலேயோ குறைந்து போகாம காத்துக்கணும். இதை கேட்கிற பெண்கள் உங்களை பார்த்து சொல்லுவேன், யாருக்காகவும் உங்க சாரத்தை விட்டுறாதீங்க. மற்றவங்களை பார்த்து சொல்லுவேன், பெண்களை ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணி அவங்க சாரத்தை அவங்க இழந்து போக யாரும் காரணமா இருக்காதீங்க. பெண்களை என்கரேஜ் பண்ணுங்க. அவங்க இருக்கிற ஸ்தானங்கள்ல, அவங்க இருக்கிற இடங்கள்ல அவங்க எழும்பி பிரகாசிக்கட்டும். அவங்க பூமிக்கு உப்பா இருக்கிறாங்க. அவங்க இருந்தா சுவை, அவங்க இல்லைன்னா ரொம்ப தடுமாற்றமா இருக்கும். சோ பெண்கள் அந்த வார்த்தையை சொல்லி நம்ம வாழ்த்தலாமா? ஹாப்பி உமன்ஸ் டே. காட் பிளஸ் யூ.